யாருக்காவது சேர் இல்லைன்னா போட சொல்கிறேன். நம்ம இங்கே வந்து ஒரு அனைவரும் அவர் ட்ரெஷரர் அவரை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். யூத் செக்ரட்டரி பகு அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். லேடிஸ் அண்ட் செக்ரட்டரி அபிராமி அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. ஆரம்ப காலத்தில் நான் ஸ்ரீரமணி சங்கர் நாராயணன் ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் சில பேர் அதில் இல்லை, வெங்கடாரத்னம் இந்த மாதிரி நண்பர்கள்லாம் இல்லை. அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு மீட்டிங் போடுவோம். ஒரு வீட்டில் சின்ன வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவோம். ஏதாவது என்ன செய்யலாம்னா எந்த சீனியரும் அதில் வந்து பெரிய இன்வால்மெண்ட்டாக காமிக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து சரி அப்படிலாம் யங்ஸ்டர்ஸ் கணக்கு போட்டு பாருங்களேன், ஒரு 30 இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த சங்கம் வளரணும்னுக்காக ஒவ்வொருத்தரும் பாடுபட்டாங்க. அதில் வந்து போய் வந்து நானும் சொல்லிய மொழியும் தான் இருப்போம் நினைக்கிறேன் கிட்ட. ஆனால் நம்ம சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வதில்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து கூப்பிட்டாரா, எனக்கு வந்தாரா, எனக்கு தனியாக கொடுத்தாரா. சார் இது ஒரு பொது சங்கம் சார். இன்னைக்கு ஒரு கட்சி மீட்டிங் போடுறாங்க. நீங்களே பார்க்க ஏன் கட்சி வளருது, சங்கங்கள் வளரலங்கிறதுக்கு காரணம் கொடுத்துருக்கோம். ஒரு போஸ்ட் கேட்டானா ஒரு போஸ்ட்டை ஒட்டினா ஒன்று எல்லாரும் பார்த்துட்டு நேரம் கொடுக்கணும். அவங்களை கூப்பிட்டாங்களா, அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டாங்களா, யாரையும் கூப்பிடுறதில்லை. எப்போ நம்ம அது மாதிரி அதை எடுத்துக்கும் போது ஏன் சங்கத்துடைய நிகழ்ச்சிகள் நம்ம சங்கத்தில் பார்த்தீங்கன்னா 180 பேர் நம்ம இன்விடேஷன் கிட்டத்தட்ட 2-3 தடவை வந்தது. பாலாஜி 2-3 தடவை தனியாக இன்விடேஷன் போட்டார். அபிராமி அவங்க டைம் போட்டாங்க. டெய்லி அவரேஜாக ஒரு தடவை 2 தடவை இன்விடேஷன் போட்டோம். இத்தனையும் கிடைச்சோம். இன்றைக்கி நம்மகிட்ட வந்து ஒரு 20 குழந்தைகள் ப்ரைஸ் வாங்குது. அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 22 வச்சு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ instead of loading all the people, யார் யார் ரெகுலர் அட்டண்டன்ஸ் இல்லையோ they will be removed from the WhatsApp. காரணம் என்னன்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கோம்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா வரணும். ஒரு 2 lakhs குழந்தைங்களுக்கு அவார்டே கிட்டத்தட்ட 60,000-70,000 கொடுக்கும். நான் வந்து கணக்கு கேட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்க வரல. நமக்குள்ள அந்த மெக்கானிமிட்டி இல்லைன்னு சொல்றதுலாம் ஃபீல் பண்ணுறேன். நம்ம சங்கம் சார் இது குறிப்பிட்ட மாதிரி ஒரு சமூகத்துக்காக நம்ம சொல்லலை, ஒரு பாஷை பேசுகிறவங்களான்னு சொல்லலை. இது பொது சங்கம். இந்த சங்கத்தில் யார் வேணாலும் தலைவராக இருக்கலாம், யார் வேணாலும் செயலராகவோ பொருளாதாரவோ ஸ்டேட் பிரசிடண்டாவோ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்டாவோ இருக்கலாம். நம்ம யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே இல்லை, யாரையும் பிரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம சங்கத்துக்கு நம்ம வரத்துக்கு என்ன கஷ்டம்? தயவு செஞ்சு எல்லாரும் இப்போ வந்துட்டீங்க 120-130 பேர் வந்துருக்கீங்க. இந்த 120 பேர் இன்னும் 120 பேர் சொல்லுவோம். சங்கம் நடக்கிறது அப்போ தான் சார் செய்யறவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட். அப்புறம் ஒருத்தருக்கு உட்காந்து பார்த்துட்டு அண்ணா ஒட்டி வேணா வாழ்க்கையை வந்து ஒரு குறிக்கோடு அடைய முடியும். குறிப்பாக சொல்லணும்னா பிராமண சமுதாயம்னா பேக்வேர்ட் வாழ்க்கையோட ரொம்ப மோசமான சமுதாயம். இன்னைக்கு பிராமணன் நம்மளாம் சொல்ல வேண்டிய நிலைமையே இல்லை, அவ்வளோ கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் பிராமண மக்களுக்கு தான் மூல ஜாஸ்தி, அவங்களுக்கு தான் செய்தி சாதிக்கக்கூடிய சக்தி ஜாஸ்தி. அதனால் நம்ம இருக்கக்கூடிய சக்தியும் நம்ம இருக்கக்கூடிய வைராகியத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக படித்து மென்மேலும் நிறைய வச்சு பண்ண முடிய வேண்டுகோள். அதனால் நான் சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி கேட்கிறேன். நன்றி. நல்வாழ்த்துக்களை என்று கூறிக்கொண்டு, ஐயாவுக்கு பெரிய அளவில் வக்கீலுக்கும் வாத்தியாருக்கும் வாய்தான் உணர்ந்தோம். வக்கீலுக்கும் வாத்தியார் அவர்களை அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பல தடவை ஊருக்கு வந்திருக்கார். சிறந்த மனிதர். அவரால் வந்து ஆன்மீகத்திலையும் ஆகட்டும், பிஜிபியாக இருக்கட்டும், சங்கத்திலையும் ஆகட்டும், ஃபுல் டைமாக ஈடுபடுறது. அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு அந்த ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய குழந்தைகளுக்கு
எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் வந்து ஒரு சமூக விரும்பி நம்ம சமுதாயம்னு இல்லை, எல்லா சமுதாயத்துக்கும் ஈக்குவலாக ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல மனிதர். அது அவர் வந்து அவருடைய இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரிஷியபிளாக இருக்கும். என்னன்னா அவருக்கு தெரியுமா தெரியாது, நான் சில ஆட்கள் அவருக்கு தெரிஞ்சவங்க விசாரிக்கும் போது அவருடைய நேர்மை, அவருடைய கண்ணியம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். யாரையும் பயமுறுத்தாமல் நாட்டை கட்டி வசூல் பண்ணாமல் முடிஞ்ச காரியத்தை முடிந்தால் முடியும், முடியல முடியல அப்படின்னு சொல்லி அந்த இதை பேசனை பண்ணி போகிறோம். லாஸ்ட் இயர் அவர் ஊரில் அங்கே ஈரோட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அங்கே நம்ம கம்யூனிட்டியை விட அதர் கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு பிராமண சங்கம் இவ்வளோ நல்ல மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும் அவங்க அப்போ தான் அவங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து நம்ம சமூகத்துக்கு மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, நம்ம பப்ளிக்கில் வாழ்க்கையை நடத்திருக்கோம். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பையன் படிக்கிறான்னா ஒரு வாத்தியாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு கடை வச்சிருக்காங்கன்னா அவனுடைய கிளைண்ட்ஸை அவனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாருமே சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலையும் குறிப்பிட்ட ஏரியாக்களையும் இல்லை. நம்ம வந்து அப்படிலாம் வேணும்னு ஒரு யூனிட்டி கொண்டு வரவே ஒழிய இதை வச்சு நம்ம ஒன்றும் ஓட்ட முடியாது. குடும்பத்தில் ஓட்டுன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. அதனால் அவர் வந்து எல்லா மனிதர்களும் நல்ல பழக்க வழக்கத்தை வைத்துக் கொண்டு ஒரு தனக்கு ஒரு நேமை கிரியேட் பண்ணி அவருக்குன்னு ஒரு பொசிஷன் வச்சிருக்கார். அவருடைய சர்வீஸ்க்காக அவர் வந்து மாநிலத்தில் மாவட்ட விபூஷன் பட்டம் கொடுத்தார். பிராமண சேவா விபூஷன் அப்படின்னு பட்டம் கொடுத்தார். இது நார்மலாக வந்து 20 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. மாவட்ட பொருளாளர் சங்க நிர்வாகிகள் இவரும் பொன்னாடை பூர்த்தி மகிழ்வுக்கு தருணம். ரத்தின சுருக்கமாக வாழ்வில் சொல்வித்தை உள்ளே தொடர்ந்து என்ற வாசகத்தின் கீழ் கல்விக்கடல் கலைவாணியை வழக்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு எனக்கு அருகதை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த 2வது முறை நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்னுடைய ஏதோ ஸ்பெஷலாக பேச போகிறார் அதுக்காக வந்திருக்காரு நினைக்க வேண்டாம். உங்களையும் நானும் ஒருவர் அப்படிதான் சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு பிராமண சமுதாயத்தில் நாம் எல்லாம் பிறந்திருக்கோம். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை நன்றி கூறி என்னுடைய சிறப்புரையை தொடங்கியிருக்கிறேன். அண்ணா வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டார். என்ன ஆதங்கப்பட்டார்னா, என்ன சங்கத்தில் வந்து யாருமே வந்து செய்யறதில்லை, சங்கத்தில் வந்து ஒரு ஈகோ கிளாஸு, நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஈகோ கிளாஸு நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. இதுதான் அன்றைக்கே வந்து நம்ம சங்கம் ஆரம்பிக்கும் போது 80 ஆரம்பிக்கும் போதே வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் வந்து சொன்னார், நீங்கள்லாம் இப்படி விலகி இருக்கிறது தப்பு, நெல்லிக்கடி போல ஒட்டிய பிடிப்போல் மாறும் ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொன்னார். அப்போதான் இந்த சங்கம் ஆரம்பிக்கும். எனக்கு இந்த கூட இந்த சீரியல் ஸ்டோரியெல்லாம் தெரியும். அதை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அதை செய்யுங்கன்னு நமக்கு ஊந்துகோலாக இருந்தவர் யாருன்னா மரியாதைக்குரிய முன்னாள் எம்.ஜி. ராமச்சந்திரன் பாரத ரத்னா. அப்புறம் இந்த மேட்டரை நம்ம எடுத்துட்டு போனோம் யாருக்கிட்ட, பெரியவாக்க. அப்போ பெரியவா இருந்த டைம் போய் பெரியவாவை போட்டு இந்த மேட்டர் மாதிரி கண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ உடனடியாக நீங்கள் செய்யுங்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணதுனால தான் இன்னைக்கு எத்தனை கிளைகள் வந்தாலும் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நம்முடைய தாம்பராஸ் 1980 இன்னைக்கு 2026 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சேவை சாதனமாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். நமாஸ் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு சார் யாரை கூப்பிடணும்? இன்னைக்கு அதுவே ஆயிப்போயிடுது. அப்படி அப்போ சங்கத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை. நமாஸ் ஃபங்க்ஷனுக்கு அக்கா தங்கைகளை கூப்பிடல, அண்ணன் தம்பி கூப்பிடல. ஏப்பா உன் அண்ணனோட குழந்தை கல்யாணம், நீ தானப்பா முன்னாடி இருந்து நடத்தணும், ஏன் எனக்கு சொல்லணும்ல அவன் தம்பியோட ஆசைக்கரை. அக்கா என்ன சொல்ற, அதிகாரி கொலையை சொல்லியிருக்கணும்ல. இப்படியெல்லாம் நம்மளுக்குள்ளே குடும்பத்தில் பலவிதமான ஒரு ஒழுங்கற்ற ஈகோ வந்து நம்ம வளர்த்தாச்சு. நமக்கு மரியாதை வேணும். அண்ணாவுக்கு அத்திம்பேருக்கு அண்ணா, அண்ணாவுடைய மனைவி, அண்ணாவுடைய குடும்பத்தார், தம்பியோட குடும்பத்தார், இதெல்லாம் மரியாதை தான் வேணும். அந்த மரியாதைக்கு வந்து நம்ம கூப்பிட்டாலே போகிறோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. என்ன எப்படி அவன் கூப்பிடாம போனான், அங்கதான் ஈகோவே நம்ம பயிர் போட்டாச்சு. அந்த ஈகோ நம்ம கிட்ட இருந்து விலகினால் மட்டும்தான் சங்கத்தில் இந்த ஈகோ விலகிருக்கு.
சங்கத்தில் வரைக்கிறா நீங்க வரணும் தலைவர் கூட. தலைவர் எவ்வளவு தூரம் அவங்க கையில் வச்சு இழுத்துட்டு போவார், வாங்க 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 வாங்க, முடியாத காரியம். அவருக்கு இன்னைக்கு நியர் 79 முடிஞ்சு 80 கூட என்ட்ராக போறாரு. அவர் வீட்டில் சார் நீங்க தான் பண்ணி வைக்கணும். பண்ணுவேதா? எவ்வளவு பெரிய விஷயம் அது. நம்ம தலைவர் நம்ம பண்ணலையா, வேற யார் பண்ணுவா? அவர் ஆத்துல அவருக்கு வசதி இருக்கு, அவரோட பையன் ஃபாரின்ல இருக்கான், பொன்குழந்தை இருக்கா, அதெல்லாம் பண்ணுவா, அது வேற விஷயம். நீங்க சொல்லணும், எங்காத்து மாமா எங்க தலைவர் கரூர் மாவட்டத்துக்கு செஞ்சிருக்கார், அதனால அவரோட திருவிழாசை நாங்க நடத்தணும்னு சொல்லணும். அந்த ஒரு எண்ணம் வந்தால் மட்டுமே நம்ம வீட்டில் அந்த ஈகோ போகும். வீட்டில் இருக்கிற ஈகோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் மாற்றி வைக்கணும். நம்ம அக்கா, நம்ம 10 பேர், நம்ம அண்ணா, நம்ம தங்கை, நம்ம அக்கா அப்படிங்கிற எண்ணம் வந்தால் மட்டுமே இது மாறும். பக்கத்தில் இருந்த ஆட்டோக்காரன் ஆட்டோ மாமா, ஆட்டோ அங்கிள், ஆனால் நம்ம மாமா கூப்பிடுறது. பக்கத்தில் இருந்த ஆன்டி, ஆன்டிக்கு என்ன அர்த்தமே தெரியாம இருக்கு. அப்பா கூட பிறந்தவா அக்கா அவர்களுக்கு அக்கா சொல்றதெல்லாம் போய் சித்தி எல்லாம் போய் பக்கத்தாத்து கறி ஆன்டி ஆயிடுச்சு. இப்போ சமுதாயம் இப்படிதான் இருக்கும். இதை நீங்க மாற்றணும். நான் எதுக்கு அவளை அத்தையை கூப்பிடணும், ஆன்டியை கூப்பிடணும், மாமான்னு கூப்பிடணும், ஆட்டோ மாமான்னு ஆட்டோக்கார் வாங்க. அக்கா கூப்பிடு பக்கத்தில் இருப்பாரு, பக்கத்தில் இங்க ஆன்டி. இதெல்லாம் மாற்றணும். இந்த கல்ச்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு தெரியும். நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்காம அந்த குழந்தைகள் எப்படி நிலைமைக்கு மாறும். அப்போ இந்த ஈகோ கிளாஸ் வந்து குடும்பத்தில் இருந்து விலகி சங்கத்துக்கு வரும் பொழுது, சங்கத்தில் நம்முடைய சங்கம் மட்டுமே நம்மை வளர்க்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னைக்குமே நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு சங்கம் ஒரு காரணம். சங்கம் வளர்த்த தமிழ்நாடு இது. சங்க புலவர்கள் வாழ்ந்த தமிழ்நாடு. உண்டாசி பாரதியார் சாதாரண உலகமே அவர் திரும்பி பார்க்குது. திருவள்ளுவர் திரும்பி பார்த்துட்டு பிராமணனுக்கு எவ்வளவு அந்தஸ்து பாருங்க. இவங்கள எதிர்பார்த்த எழுதி வச்சு போனாங்க. கம்பன் யார் சொல்றது? அப்படி சொல்லல. இவ்வளவு பெரிய விஷயங்களை நம்முடைய பிராமண சமுதாயத்தை செஞ்சு வச்சு நமக்குன்னு ஒரு சிஸ்டம், ஒரு சனாதனம், ஒரு தர்மம்னு வச்சிருக்கோம். அதுதான் பிராமணிசம். இந்த பிராமணிசத்தை வந்து நம்ம எல்லாரும் மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் சங்கம் வளரும். அதனால கரூர் மாமா, நம்மளுடைய ஸ்ரீதர் மாமா சொல்ற மாதிரி நீங்க யாரும் ஈகோ எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஈகோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் வயசுல மிகப்பெரியவர், நீங்க 79 80 வயசு உங்க கூட சேர்ந்து நின்று ஒரு சின்ன இளைஞர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் ஒரு வயசுல செய்வேன்னா எனக்கு தெரியல. இன்னும் 20 வருஷம் ஆகும் எனக்கு. அப்ப நான் இதெல்லாம் செய்ய முடியுமா எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அவருடைய 80 வயசுலையும் 79 82 இந்த ஏஜ்ல இத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து இத்தனை குழந்தைகளையும் பாராட்டணும்னு அவர் மனசோட நினைக்கிறார் பாருங்க. அதுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. நம்மகிட்ட ஈகோவே இருக்கக்கூடாது சார். ஈகோ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் a big poison. அவரே நம்மளை பார்க்கணும், அண்ணா பார்க்காம போயிட்டீங்க, அதான் நானே வந்து நமஸ்காரம் சொல்றேன், தப்பு இல்லை. அவரை மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்தை யார் பார்த்தாலும் பசுடைய நாவை பார்க்கணும், வீரமுடைய நாவை பார்க்கணும், அவர் நம்மளை பார்க்கறீங்கன்னா அவனும் பார்க்காம போறான். நம்ம போய் அவர் நமஸ்காரம். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் தன்னுடைய மாமனாரோ மாமியாரோ அம்மாவோ அப்பாவோ கடைவீதியில் அடுத்த தெருவில் பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த கடைவீதியிலே செருப்பை கட்டிட்டு அங்கேயே நமஸ்காரம் பண்ணுறது நீங்க பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. நிறைய இடத்துல இன்னைக்கு இருக்கு. அதனால அங்கெல்லாம் வந்து தர்மம் நல்லா இருக்கு நாட்டில். அப்ப அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். அந்த தர்மம் சீர்குலைந்ததாக தான் இந்த ஈகோ கிளாஸ். அதனால இந்த ஈகோ வராது, இனி வரக்கூடாது, வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய நண்பர் ஆரியனுடைய நண்பர் சொன்னார், நிறைய செய்யணும், நிறைய சாதிக்கணும், வருங்காலத்தில் வந்து இங்கே ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொன்னார். சார் நீங்கள் நடத்தணும், எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஏதோ நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், சேர்த்து செய்வோம். ஏன் செய்ய முடியாது?
ஈரோடு கரூர் மாவட்டம் இணைந்து பண்ணுவோம் சார். நீ கரூரில் நாங்கள் வரோம், எங்களால் முடிஞ்சு நாங்கள் சேவை செய்கிறோம். வரக்கூடிய மாநில மாநாடு 2027 கரூரில் நடக்கும். அண்ணா வந்து பிரசிடண்டா இருந்த காலத்தில் அது நடக்கும். அவருடைய மேம்பட்ட சாதி இங்கே நடக்கும். செய்யலாமா? இதான் நம்ம ஒற்றுமை. அடுத்த சப்ஜெக்ட் குழந்தைகள் வளர்ப்பு. இது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா போயிடுது சார். நம்ம சமூகத்தில் என்ன குழந்தைகள் நம்ம எல்லாம் கரெக்டாக வளர்த்துட்டு வந்தோம். ஏன் போய் நீ மாறி போச்சு? பேசவே முடியல. சமுதாயம் பேச கற்றுக் கொடுக்குது. ஒன்றே ஒன்று, இந்த வாட்ஸ்அப். நான் செய்யணுமா, பேசணுமா, போகணுமா, வரணுமா அப்படின்னு குழந்தைகள் கேள்வி கேட்காங்க. பொட்டு வச்சுட்டு இருக்கேன், பக்கத்தில் போய் தான் பார்க்க வேண்டியது. பொட்டு வச்சா ஒரு வசீகரம். இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகளையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நெத்தி. அதனாலதான் நம்ம நெத்தியில பொட்டு வைக்கிறோம். அப்ப அந்த பொட்டு குழந்தைகள் வந்து அழகா லட்சணமா வச்சிருந்தா அது ஒரு அழகு. அதனாலதான் பெண் குழந்தைகள் வந்து நம்ம பூஜை பண்றோம், சுமங்கலியை பூஜை பண்றோம். ஆண்களுக்கு எதுவும் இல்லை, அதை விட்டு நம்ம அப்புறம் பேசுவோம். நம்ம எல்லா இடத்துலையும் செகண்ட் இருந்தாங்க. தாஜ்மஹாலுக்கு வந்து மும்தாஜுக்கு தான் வேல்யூ, நமக்கு வேல்யூ இல்லை. அது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே. பட் இருந்தால் நாம் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூட நின்று செய்கின்றோம். அதனால இன்னைக்கு அந்த சமூகம் நல்லா இருக்கு. எடுத்துக்கொண்டு கொஞ்சம் சற்று விரைவாக சென்றால் நன்றாக இருக்கும். சரியான நேரம் 3:40 மணி ஆகிறது. அடுத்ததாக பி நரேந்திரன் சந்தீப். ஸ்ரீராம். அடுத்தது ஜே ஸ்ரீராம். அடுத்ததாக எஸ் ஜானகி. அடுத்த பி ஜோதிர்மயி. ராமதாஸ் நிர்வாகிகளுக்கும் வருகை புரிந்துள்ள அத்தனை பேர்களுக்கும் எனது நமஸ்காரங்கள். ராமதாஸ் கரூர் மாவட்டம் மற்றும் அதன் கிளைகள் இணைந்து என்னை போன்ற மாணவ மாணவிகளை அழைத்து பரிசு, கேடயம் மற்றும் சான்றிதழ்களுக்கு எங்களை பெருமைப்படுத்துவது குறித்து மற்றொரு மகிழ்ச்சி. பரிசு பெற்ற அத்தனை பேர் சார்பாகவும் அவர்கள் பெற்றோர்கள் சார்பாகவும் என் சார்பிலும் எங்களது நன்றியையும் மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குமார் அவரை ஒரு நிமிஷம் விடுங்க. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். உட்காருங்க, சாப்பிடும்போது பேசுகிறேன். அவங்க எல்லாம் இது கொடுத்துருக்காங்க, வரவேற்க தேர்ந்தது ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஒரு சின்ன கைத்தட்டல். தாங்கி முன்னிலை நடத்தி கொடுத்த அனைத்து நடு உள்ளவர்களுக்கும், இந்த 10 மாணவர்களை பரிசு வென்றவர்களுக்கும், ஏனைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அண்ணா இங்கே பாருங்க.